हाय सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ। आज हम प्रवीण उद्रार्थ में रहीम दोहे के बारे में देखेंगे 1 से 10 तक। ऑलरेडी कबीरदास दोहे अपलोड किया, डिस्क्रिप्शन बॉक्स में मैं डाल चुकी। अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए। पहला वन, रीति प्रीति सबसोन बली बैर न हित मित गोत रहीमन याही जन्म की बहुरी न संगதி होत। ரீதி பிரீத்தி சப்சோன் பலி அப்படின்னு நல்ல பழக்கம் மற்றும் அன்பு எல்லாவற்றிலும் சிறந்தது. சப்சோன் பலி அப்படின்னா எல்லாவற்றிலும் சிறந்தது. பைர்ன பகைமை, பைர்ன ஹித் மித் கோத், அதாவது ஹித்துன நல்லது, பைர்ன கெட்டது பகைமை. உறவினர்களிடத்திலும் நண்பர்களிடத்திலும் பகைமை கொள்வது நமக்கு நன்மை தராது. பைர்ன ஹித்துமித்து கோத் அப்படின்னா உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் பகைமை கொள்வது நமக்கு நன்மை தராது. ரஹிமன் யாஹி ஜனம் கி, ரஹிமன் சொல்கிறார், இந்த மனித வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான் கிடைக்கும். பகுரீன சங்கதி ஹோத், ஒரு நல்ல நட்போ அல்லது உறவோ தொலைந்து போனால் அதை மீண்டும் பெற முடியாது அப்படின்னு சொல்கிறார். ரீதி பிரீத்தி சப்சோன் பலி, நல்ல பழக்கமும் அன்பும் தான் எல்லாவற்றிலும் சிறந்தது. பைர்ன ஹித்திமித்து கோத்து, நண்பர்கள்ட்டையும் உறவினர்கிட்டையும் நாம் பகைமை கொள்வது நன்மை பயக்காது. ரஹிமன் யாஹி ஜனம்கி, அதாவது இந்த மனித வாழ்க்கை நமக்கு ஒரே ஒரு முறை தான் கிடைக்கும். பகுரீன சங்கதி கோத்து, அதனால் நம்ம யார்ட்டையாவது பகைச்சிக்கிட்டா அந்த நல்ல நட்போ உறவோ தொலைந்து போனால் அது மீண்டும் நமக்கு கிடைக்காது. எல்லார்கிட்டையும் அன்பாக நடந்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் இந்த தோகையோட மீனிங். ரீதி பிரீத்தி சப்சோன் பலி பைர்ன ஹித்திமித்து கோத் ரஹிமன் யாஹி ஜனம் கி பகுரீன சங்கதி ஹோத். செகண்ட் ஒன், அமர் பேலி பின் மூல்கி பிரதிபாலத் ஹை தாஹி ரஹிமன் ஐசே பிரபுஹின் தஜி கோஜத் ஃபிரியே காஹி. அமர்பேலி பின் மூல்கி, அமர்பேலி என்பது ஒரு வேரில்லாத கொடி, அது ஒரு வகையான தாவரம். பிரதிபாலித் ஹை தாஹி, மக்கள் அந்த தாவரத்தையே நல்லா பராமரித்து வளர்க்கிறார்கள். ரஹிமன் ஐசே பிரபுஹின் தஜி, அதே போலதான் இறைவனும் எதையும் எதிர்பார்க்காமல் நமக்கு அன்பை தருகிறார். கோஜத் ஃபிரியே காஹி, அந்த இறைவனை விட்டுட்டு நமக்கு உண்மையாக உதவாத நபர்களையும் பொருட்களையும் நம்பி தேடி அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப சொல்கிறேன், அமர்பேலி பின் மூல்கி, அமர்பேலிங்கிறது ஒரு வேரில்லாத கொடி. அந்த கொடியையே பிரதிபாலத் ஹை தாகி, மக்கள் பராமரிக்கிறாங்க வளர்த்து. ரஹிமன் ஐசே பிரபுஹின் தஜி, அதே போல தான் இறைவனும் எதையும் எதிர்பார்க்காம நமக்கு அன்பை கொடுக்குறாரு. கோஜத் ஃபிரியே காஹி, அவரை நம்பாமல், அதாவது உண்மையாக உதவாத வேற ஒரு பர்சனையும் பொருட்களையும் தேடி அலையாதீங்க அப்படின்னு இதில் சொல்லியிருக்காரு. அமர் பேலி பின் மூல்கி பிரதிபாலத் ஹை தாஹி ரஹிமன் ஐசே பிரபுஹின் தஜி கோஜத் ஃபிரியே காஹி. தேர்ட் ஒன், जो रहीम सुख दुख सेहत बड़े लोग सख शांति उक्त चंद्र जिही बांति सो அதவத் வாகி பாந்தி. ஜோ ரஹீம் சுக்கு துக்கு செஹத், யார் வாழ்க்கையில் துன்பம் சுகம் இரண்டையும் சமமாக பார்க்குறாங்களோ, படே லோக்கு சக்சாந்தி, அவங்க தான் பெரியவங்க, அவங்க எப்பொழுதுமே அமைதியாக இருப்பாங்க. உக்து சந்திர ஜிஹி பாந்தீசோ, அவங்க உதயமாகும் நிலாவை போல. அதவத் வாகி பாந்தி, அவங்களும் அந்த நிலாவை போல் எப்பொழுதுமே ஒளிர்வார்கள் அப்படின்னு சொல்கிறார். எப்படி நிலா ஆரம்பத்தில் ஒளி கொடுக்குதோ தேயும் போதும் அப்படியே தான் ஒளி கொடுக்கும். அதே மாதிரி தான் இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி அதை அமைதியாக
ஏற்றுப்பாங்க. உண்மையில் பெரியவங்க வந்து அதை ரெண்டுத்தையும் ஈக்குவலாக ஏற்றுக்குவாங்க. அவங்க தான் நிலவு போல் அமைதியாகவும் அழகாகவும் ஒளிர்வார்கள் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காரு. ஜோ ரஹீம் சுக்கு செஹத், அதாவது எவர்கள் சுகத்தையும் துக்கத்தையும் சரிசமமாக பார்க்கிறார்களோ, படே லோக் சக்சாந்தி, அவர்களே பெரியவர்கள், அவர்களே அமைதியாக இருப்பார்கள். உக்த சந்திர ஜிஹி பாந்தீசோ, ஒளிரும் சந்திரனை போன்ற அத்தவத் வாகி பாந்தி, அவர்களும் சமநிலை பெறுவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜோ ரஹீம் சுக்கு சஹெத், படே லோக் சக்சாந்தி, உக்த சந்திர ஜிஹி பாந்தீசோ அத்தவத் வாகி பாந்தி. 4th one, சர் சூக்கே பஞ்சி உடைன், औरै சரண் சமாஹின், தீன் மின் பின் பஞ்ச்கே, கஹு ரஹீம் கஹன்ஜாஹின். சர் அப்படின்னா நீர்நிலைகள், சுக்கே அப்படின்னா காய்ந்த, பஞ்சி உடைன் நீர்நிலைகள் காஞ்சோன, பஞ்சின்னா பறவைகள், பறவைகள் பறந்து போயிடும். ஔரை சரண் சமாகின் வேறு நீர்நிலையை தேடி அது போய் சரணாகதி அடைஞ்சிடும். தீன் மீன் பின் பச்சிக்கே, ஆனால் இறையில்லாத அந்த பாவப்பட்ட மீனானது கஹு ரஹீம் கஹன்ஜாகின், வேறு எங்கே போகும்? அங்கே இருந்து செத்து தான் போகும், அங்கே இருந்து உயிரை விட்டுடும். இதுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது வலிமையுள்ள பணக்காரங்கள்லாம் பணத்தை வச்சோ இல்லை உறவினர்களை வச்சோ நாட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் எப்படியாவது தப்பிச்சுப்பாங்க. ஆனால் வலிமை இல்லாத ஏழைகள் வந்து வேறு வழியே இல்லாமல் அப்படியே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு வழி ஏது அப்படின்னு கேட்குறாரு. அதை தான் இங்கே சொல்லியிருக்காரு. சர்சூக்கே பஞ்சி உடைன், நீர்நிலை காய்ந்தவுடன் பறவைகள் பறந்து போய்விடுகிறது. ஔரை சரண் சமாகின், வேறு நீர்நிலையை தேடி சரணாகதி அடைஞ்சிருது. தீன் மீன் பின் பச்சிக்கே, ஆனால் பாவப்பட்ட மீனானது இறகில்லாததால் கஹு ரஹீம் கஹன்ஜாகின், அது வேறு எங்கே போகும்? அங்கே தான் இருந்து செத்து போகும். அது மாதிரி தான் பணக்காரங்க பணம் இருந்தாலே நிறைய உறவினர்கள் இருப்பாங்க, அதை வச்சு அவங்க தப்பிச்சிருவாங்க நாட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும். ஆனால் வலிமை இல்லாத ஏழைகள் வேறு வழி இல்லாமல் அங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். அவங்களுக்கு வேறு வழி ஏது அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் இந்த 4th தோகை. சர் சூக்கே பஞ்சி உடைன், ஔரை சரண் சமாஹின், தீன் மீன் பின் பச்கே, கஹு ரஹீம் கஹன்ஜாஹின். 5th one, रहीमन देखी बड़ेन को लघु न दीजिए डारी, जहान काम आவை सुई கஹா கரே தர்வாரி. ரஹிமன் சொல்கிறாரு, படேன்கோ பெரிய பொருளை பார்த்தவுடன், லகுன சிறிய, லகுன தீஜியே டாரி, சிறிய பொருளை தூக்கி எறியாதே. ஜஹான் காம் ஆவை சுயி, எங்கே ஊசி வேலை செய்யுமோ, சுயி அப்படின்னா ஊசி, எங்கே ஊசி வேலை செய்யுமோ, கஹா கரே தருவாரி, அங்கே வாள் எப்படி வேலை செய்யும்? வாள் இருக்குது, இப்போ வாள் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால பெரிய ஸ்வாடுனா வாள், பெரிய வாள் இருக்குது அப்படிங்கிறதுனால ஊசியை தூக்கி எறிஞ்சிட்டா துணி கிழிஞ்சு போயிடுது. அப்போ நம்ம என்ன வாழை வச்சா தைக்க முடியும்? ஊசியை வச்சு தானே தைக்க முடியும். வாழை வச்சு தைச்சோன்னா என்ன ஆகும்? வாழை இருக்கிறதும் கிழிஞ்சு தான் போகும். அதனால் யாராவது இன்றைக்கி உனக்கு ஒரு நண்பன் இருக்கான், பெரிய பணக்கார நண்பன் வந்தோன்னே இவனை தூக்கி எறியாத, இவனுக்கு தான் உன் கேரக்டரை பற்றி நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாரு. ரஹிமன் தேக்கி படேன்கோ, பெரிய பொருளை பார்த்தவுடன், லகுன தீஜியே டாரி, சிறிய பொருளை தூக்கி எறியாதே. ஜஹான் காம் ஆவை சுயி, எங்கே ஊசி வேலை செய்யுமோ, கஹா கரே தருவாரி, அங்கே வாள் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்குறாரு. நெக்ஸ்ட்டு 6th one, धूर उड़ावत शीस पर कहू रहीम के ही काज, जेही रज मुनि पत्नी तरी सो ढूंढत गजराज. தூர்னா தூசி, உடாவத் சீஸ்பர், யானை வந்து குளிச்சுட்டு வந்தோன்னே மண்ணில் பரண்டு அந்த மண்ணை தலையில் அள்ளி போட்டுக்கும். அது கஹூ ரஹீம் கேஹி காஜ், ரஹீமன் கேட்குறாரு, அதனால என்ன பயன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஒரு உதாரணமும் கொடுக்குறாரு. ஜேஹி ரஜுமுனி பத்தினி தரி, அதாவது அகல்யைங்கிற ஒரு முனிபத்தினி வந்து ராமர் கால் பட்டவுடன் கல்லாக இருந்தவங்க பெண்ணாக மாறி மோட்சம் அடைகிறாங்க. அதே மாதிரி சோ டூண்டத் கஜராஜ், அதே மாதிரி இதில் எங்கேயாவது ராமர் பாதம் பட்டிருக்காதா, கடவுள் பாதம் பட்டிருக்காதா, அந்த மண்ணை எடுத்து தான் தலையில் போட்டால் அடுத்த ஜென்மத்தில் நமக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் யானை தும்பிக்கையால் மண்ணை அள்ளி போட்டுக்குது குளிச்சுட்டு வந்தோன்னே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் தூர் உடாவத்து சீசு பர் கஹூ ரஹீம் கேஹி காஜ், ஜேஹி ரஜமுனி பத்தினி தரி
ஸோ டூண்டத் கஜராஜ். டூண்டத்னா தேடுறது, கஜராஜ்னா யானையை சொல்கிறாரு. யானை அதனால தான் குளிச்சுட்டு வந்தோன்னா அந்த மண்ணை அள்ளி தலையில் போட்டுக்குது, தனக்கும் அடுத்த ஜென்மத்தில் மோட்சம் கிடைக்காதா அப்படிங்கிறதுனால அப்படின்னு அழகாக உதாரணம் சொல்லியிருக்காரு. தூர் உடாவத் சீசு பர் கஹு ரஹீம் கேஹி காஜ் ஜேஹி ரஜ் முனி பத்தினி தரி சோ டூண்டத் கஜராஜ். இந்த ஆறையும் நல்லா பார்த்துக்கங்க. இங்கே தூர்னு சொல்கிறது தூசி அப்படின்னு அர்த்தம். 7th one. कीरा को मुख काटिकै मलियत लोन लगाय रहीमन करुये मुकन को चाहियत यही सजाय. கீரா அப்படின்னா வெள்ளரிக்காய். கீராக்கோ முகு காட்டிக்கை, வெள்ளரிக்காய் முகத்தை கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி மலியத்து லோன் லகாய், மலியத் அந்த கசப்பு போகிறதுக்காக, லோன்னா உப்பு, உப்பை லகாய், லகாய்னா தடவுறாங்க. ரஹிமன் கருயே முக்கன்கோ, இதே மாதிரி தான் கசப்பான வார்த்தைகளை பேசும் வாய்க்கும், கசப்புன கடுமையான கடுமையான வார்த்தைகளை பேசும் வாய்க்கும், அதாவது நம்ம வாயால் தானே பேசுகிறோம், சகியத் எகி சஜாய், இந்த தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறாரு. கீரா கோ முகு காட்டிகை, வெள்ளரிக்காயோட வாயை பழந்து மலியத்துலோன் லகாய், அந்த கசப்பை அந்த கசப்பு உணர்ச்சி லைட்டாக இருக்கும்ல, அது போகிறதுக்காக உப்பை தடவுறாங்க. ரஹிமன் கரியே முக்கன்கோ, அதே மாதிரி தான் கடுமையான சொற்கள் பேசும் வாய்க்கும் சகியத் எஹி சஜா, இதே தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கீராக்கோ முகு காட்டிக்கை மலியத்துலோன் லகாய் ரஹிமன் கரியே முக்கன்கோ சகியத் எஹி சஜாய். அதனால் நம்ம எப்பொழுதுமே இனிமையான வார்த்தை தான் பேசணும். கடுமையான வார்த்தை பேசினா வெள்ளரிக்காய்க்கு என்ன தண்டனை கிடைக்குதோ அதே தண்டனை தான் நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. 8th one. ஜோ கரீப் சோன் ஹித் கரைன் தனி ரஹீம் வே லோக் கஹா சுதாமா பாப்புரோ கிருஷ்ண மித்தாயி ஜோக். ஜோ கரீப் சோன் ஹித்து கரைன், யார் ஏழையாக இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செய்கிறவங்க தான் தனின்னா பணக்காரன், அவர்களே பணக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ரஹிமன் வே லோக், ரஹீம் வே லோக், வே லோக்னா அந்த மக்களை, ஜோ கரீப் எவர் ஏழையாக இருக்கிறாரோ, சோன் ஹித்து கரைன், ஹித்துனா நன்மை, அவர்களுக்கு நன்மை செய்பவர்களே, தனி ரஹீம் வே லோக், அந்த மக்களை பணக்காரர்கள்னு ரஹிமன் சொல்கிறாரு. அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. கஹா சுதாமா பாப்புரோ, சுதாமா பாப்புரோனா வறுமை ஏழை, கஹா சுதாமா பாப்புரோ, சுதாமாங்கிறது குச்சேலர் அங்கே குறிக்கிறாங்க. அதாவது சுதாமர் ஏழையாக இருந்தார். கிருஷ்ண மித்தாயி ஜோக், ஆனாலும் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை தான் நண்பனாக ஏற்றுக்கிட்டாரு. ஏன்னா கிருஷ்ணர் ஏழைகளின் நலன் விரும்பி, அதை தான் இங்கே சொல்கிறாரு. ஜோ கரீப் சோன் ஹித் கரேன், எவர் ஏழையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை செய்பவர்களே தனி அப்படின்னு சொல்கிறார், பணக்காரர்கள் அப்படின்னு ரஹிமன் சொல்கிறார். தனி ரஹீம் வே லோக் கஹா சுதாமா பாப்புரோ, குச்சேலர் ஏழையாக தான் இருந்தார். கிருஷ்ண மித்தாயி, மித்தாயின மித்ரன், கிருஷ்ண மித்தாயி ஜோக், ஆனாலும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அவரை தான் நண்பனாக ஏற்றுக்கிட்டாரு. ஏன்னா கிருஷ்ணர் ஏழைகளோட நலம் விரும்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த தோகையோட மீனிங். 9th one. 9 சலோனே அதர் மது கஹு ரஹீம் கடி கவுன் மீட்டோ பாவை லோன் பர் அரு மீட்டே பர் லவுன். 9 சலோனே அழகான கண்களை உப்பாகவும், அதர் மது உதடை இனிமையாகவும் கூறுகிறார்கள். கஹு ரஹீம் கடி கவுன், ரஹிமன் கேட்குறார், இதில் எது சிறந்தது அப்படின்னு கேட்குறாரு. ஒரு பெண்ணோட அழகான கண்களை உப்பாகவும் உதடுகளை இனிமையாகவும் கூறுகிறார்கள். கஹு ரஹீம் கடி கவுன், இதில் எது சிறந்தது அப்படின்னு ரஹீம் கேட்குறாரு. ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். மீட்டோ பாவை லோன் பர், இனிப்பை சாப்பிட்டதும் உப்பை தேடுறோம், உப்பை தேடி சாப்பிட்றோம். ஏன்னா இனிப்பு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தகட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ ஏதாவது உப்பு மாதிரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது காரமாக ஏதாவது சாப்பிட்றோம். அரு மீட்டே பர் லவுன், அதே மாதிரி உப்பு மாதிரி ஏதாவது பலகாரத்தை சாப்பிட்டா ஒரு இனிப்பை தேடுறோம். இந்த வாய் இனிப்பை சாப்பிடும்போது உப்பை தேடுது, உப்பை சாப்பிடும்போது இனிப்பை தேடுது. அதனால் இதில் எது சிறந்ததுன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதனால தான் பஜ்ஜி சொஜ்ஜியும் வைக்கிறாங்க. இப்போ பஜ்ஜி சாப்பிடும்போது சொஜ்ஜின்னா என்ன, கேசரி,
கேசரியை சாப்பிட்றோம். கேசரி சாப்பிடும்போது அது தகட்டும் போது பஜ்ஜியை தேடுறோம். அதனால தான் பஜ்ஜியும் சொஜ்ஜியும் வைக்கிறாங்க. இனிப்பையும் உப்பையும் கலந்து வைக்கிறாங்க. இங்கே அதை தான் சொல்கிறாரு. 9 சலோனே அதர் மது. கண்களை உப்பாகவும் உதடை இனிமையாகவும் வர்ணிக்கின்றனர். இதில் எது சிறந்தது? ககு ரஹீம் கடி கவுன். இதில் எது சிறந்ததுன்னு ரஹிமான் கேட்குறார். மீட்டோ பாவை லோன் பர். இனிப்பை சாப்பிட்டதும் உப்பை தேடுறோம். ஆரு மீட்டே பர் லோன். உப்பை சாப்பிட்டதும் இனிப்பை தேடுறோம் அப்படிங்கிறார். 10th ஒன். ரஹிமன் கெஹெத்து சுப்பேடு சோன். ரஹிமான் சொல்கிறாரு, சுப்பேடு சோன். பேட் அப்படின்ன வயிறு. வயிறே கியோன்ன பயோத்து பீட். நீ ஏன் முதுகாக பிறந்து தொலைக்கல அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா ரீத்தே அன்ரீத்தே கரத். செய்யக்கூடாத செயலெல்லாம் நம்ம வயிறு நிரம்புறதுக்காக செய்யக்கூடாத செயலெல்லாம் செய்கிற பரே பிகாரத் டீடு. வயிறு நிரம்பியதும் பார்வையை கெடுக்கிற. ஏன்னா வயிறு நிரம்பினோன்னே கண்கள் அலைப்பாயும். அதை தான் இங்கே சொல்கிறாரு. ரஹிமன் கெஹெத்து சுப்பேடு சோன். வயிறை பார்த்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? கியோன்ன பயோத்து பீட். நீ ஏன் முதுகாக பிறக்கலை? ரீத்தே அன்ரீத்தே கரத். அந்த வயிறு ரொம்புறதுக்காக செய்யக்கூடாத செயலெல்லாம் செய்கிற. திருடுற, பிச்சை எடுக்கிற, எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் செய்கிற. பரே பிகாரத் டீடு. வயிறு நிரம்பியதும் கண்ணையும் கெடுத்துடுற. அதனால நீ முதுகாக பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறதும் கரெக்டு தான். வயிறு இத்தனை நேரம் முதுகாக பிறந்திருந்தா நாட்டில் எந்தவித தீமையும் நடந்திருக்காது. அதுதான் இங்கே சொல்கிறாரு. ரஹிமன் கெஹெத்து சுப்பேடு சோன். வயிறை பார்த்து சொல்கிறாரு. கியோன்ன பயோத்து பீட். பீட்டுன்னா முதுகு. நீ ஏன் முதுகாக பிறந்து தொலைக்கல? ரீத்தே அன்ரீத்தே கரத். வயிறு ரொம்புறதுக்காக செய்யக்கூடாத செயலெல்லாம் செய்கிற. பரே பிகாரத் டீடு. பரேன நிரம்புறது. வயிறு நிரம்பியதும் பார்வையை கெடுத்துடுற அப்படிங்கிறாரு. ரஹிமன் கெஹெத்து சுப்பேடு சோன். கியோன்ன பயோத்து பீடு. ரீத்தே அன்ரீத்தே கரத். பரே பிகாரத் டீடு. இவ்வளோதான் ரஹிமன் தொகை. இந்த 10 தொகையும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரஹீம் தொகையிலேருந்து 2, கபீர்தாஸ் தொகையிலேருந்து 2 வரும். ஈஸியாக அட்டென்ட் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். आपको बहुत बहुत धन्यवाद. ऑल दी बेस्ट.